Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஊர் மேலக்குப்பம் ஆடி செடல் திருவிழா 3ஆம் நாள் தான். இன்றைக்கி சாமி நேரமே வந்துருச்சு. ஒரு 11 மணி போல் புறப்பட்டு எங்கள் வீட்டு வாசலுக்குலாம் ஒரு 4 மணி போல் வந்துச்சு. ஸோ நான் வாசலில் ரங்கோலி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். பட்டு ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் வந்திருக்கு. இடையில என் தங்கச்சி பிள்ளைங்க அட்டகாசம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஸோ ரொம்ப நாள் அந்த கோலம் போடாதனால ஸ்ட்ரோக்லாம் மறந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, ரங்கோலி என்னாலையும் போட முடியும், நானும் என்ன மறக்கலை, என் கை கோலம் போட்டதை மறக்கலை அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு தானே. ஒரு திருவிழா அப்போ இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கே சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா. பாருங்கள், அவளை 2 பேரும் இடையில கோலம் போடவும் விடாமல் ரெக்கார்ட் பண்ணவும் விடாமல் செம்ம அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஓகே எங்கே இருக்கட்டும்ட்டு நான் கோலம் போட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. சரி ஒரு நாள் தானே நம்ம அவ்வளோ பெருசாக போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக கோலம் நல்லாவே வந்துருந்துச்சு. யூஸ்வலி ரங்கோலி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இடம் இருந்தால் எந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்போமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள்ள ஸ்டார் போட்டு 2 ரவுண்ட் போட்டு டிசைன் பண்ணேன். என் கோலம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கார் பார்த்து இவ்வளோ பெரிய கோலமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே சாமி வரவும் ஆரம்பிச்சிருச்சு. சாமியும் வந்துருச்சு. சரி சாமி படைச்சிட்டு அடுத்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இன்றைக்கி கச்சேரி கேபிஒய் ராஜ்குமார் கச்சேரி இன்னிசை கச்சேரி வச்சுருக்காங்க. ஸோ நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரத்தில் எல்லா வேலையுமே முடித்தாச்சு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா நாங்கள் பாட்டு தான் ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. சரி நாங்கள் லேட்டாக தான் போனோம், இருந்தாலும் உட்காரலாம் இடம் கிடச்சிது. போய் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பசங்க டான்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேஜிக் ஷோ வச்சுருந்தாங்க. ஃபயர் சிவா அப்படின்னு ஒருத்தருடைய காந்தாரா ப்ரோக்ராம், அப்புறம் ஃபயர் மேஜிக் எல்லாமே வச்சுருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மிமிக்ரியிலே நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் டான்ஸஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. உட்காந்து பார்க்க முடிஞ்சுது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டான்ஸ் மட்டுமே மெயினாக இருந்துச்சு. டான்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா எங்கள் ஊர் குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு மேடை ஏற்றி அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு ஆடுறா இல்லைங்களா, அவள் எங்கள் ஊர் பொண்ணு, குட்டி பொண்ணு, அவளை மேடைக்கு கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுருந்தாங்க. சூப்பராக ஆடினாவ. அதே மாதிரி பசங்களை கூப்பிட்டு மேஜிக் ஷோ பண்ணுறது, பசங்களை கூப்பிட்டு மிமிக்ரி சொல்லி கொடுக்கறது, அதேமாதிரி ஒரு அடல்ட்டை கூப்பிட்டு மிமிக்ரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு என்ஜாயபுளாக இருந்துச்சு. நைட்டு 11:30 வரைக்குமே இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. கடைசி வரைக்குமே பசங்க மேடையை விட்டு கீழே இறங்கலாம், அவங்களையுமே இறங்க விடலை. ப்ரோக்ராம் முடிஞ்சாலுமே பசங்க எல்லாருமே அவங்க கூட போயிட்டு அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்து மேஜிக் ஷோவும் நடந்துச்சு. மேஜிக் ஷோ நல்லாவும் இருந்துச்சு. மிமிக்ரி மேஜிக் ஷோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ ஜாலியாக பசங்களா. வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு ஃபங்க்ஷன் தானே. இன்றைக்குமே வச்சுருக்குறாங்க. 4 நாளுமே உங்களுக்கு இன்னிசை கச்சேரி ஏதோ அனௌன்ஸ் பண்ணாங்க காலையில். ஸோ என்னால் முடிஞ்ச அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். டான்ஸ்லாம் பசங்க அப்பா செம்ம ப்ரொஃபஷனல். அவங்க எல்லாருமே டெலிவிஷனில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களா, காம்படிஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு குரூப் டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பசங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டான்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. நல்லா பார்க்கவும் முடிஞ்சுது. உங்களுக்கு தெரியும் ஆடி மாதம்னாலே அந்த ஆடல் பாடல் எப்படி இருக்கும்னு, அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம், அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் ஆனாலுமே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம்.
கடைசியாக வந்து காந்தாரா ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க. காந்தாரா அந்த குலதெய்வ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. மக்கள்லாம் பரவச நிலைக்கு போயிட்டாங்க. உட்காந்தவங்களாம் எழுந்து கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வாய்ஸு, அந்த மாடுலேஷன், அங்கே நடித்தவருடைய அவர் அந்த தீம் ஊட்டினது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எங்கள் ஊரில் நடந்த 3ஆம் நாள் ஆடி திருவிழா எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு 4ஆம் நாள், இன்னைக்கு இருக்கிறதையும் நான் என்னோடய வீலாகில் நான் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த காந்தாரா ப்ரோக்ராம் அப்போ ஒருத்தரும் உட்காந்துடல, ஒருத்தரும் ஆடலை அசையலை. அந்த அளவுக்கு மெய் மறந்து போய் எல்லாம் பசங்கள்லாம் பயந்து ஓடி நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன். திருநானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அவர் பேர் ஃபயர் சிவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டலி என்ஜாயபிள் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.